சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க 14 அம்ச ஒப்பந்தம் கையெழுத்தான 2 நாட்களில் மத்திய கிழக்கில் மீண்டும் இரத்தக்களறு ஏற்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து உலக உச்சி மாநாடு கடைசி நிமிடத்தில் திடீர் ரத்து. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய கண்மூடித்தனமான அசுர தாக்குதலில் 16 பேர் கொடூர பலி. கொதித்தெழுந்த ஈரான் தனது தூதுக்குழு பயணத்தை தள்ளி போட்டதால் ஜெனீவா பேச்சுவார்த்தை முடங்கியது. விமான நிலையத்திலேயே முடக்கப்பட்ட துணை அதிபர் ஜேடி வேன்ஸ். சுவிட்சர்லாந்து பறக்க வாஷிங்டனில் தயாராக இருந்த வேன்ஸின் பயணம் அதிரடியாக ரத்து. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபால் ஷெரீப்பும் தனது பயணத்தை ரத்து செய்ததால் ராஜதந்திர மேடையில் பெரும் பரபரப்பு. அதை யார் சொன்னது? G7 மாநாட்டில் தனது சொந்த வீட்டை மறந்து திகைத்து போன அதிபர் டிரம்ப் ஈரான் ஒரு பேச்சுவார்த்தையிலும் தோற்றதில்லை என 6 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியதை ஃபாக்ஸ் நியூஸ் செய்தியாளர் சுட்டிக்காட்டியதும் மேடையில் ஸ்தம்பித்து நின்ற சுவாரஸ்ய பின்னணி. அமெரிக்க கடற்படை முற்றுகை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. சென்ட்கோம் அறிவிப்பால் சர்வதேச சந்தையை நோக்கி பாய தயாராகும் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள். எதிரிகளின் ஆதிக்கத்தை நொறுக்கிவிட்டோம் என ஈரான் அதிரடி பிரகடனம். உலகையே உற்று நோக்க வைத்துள்ள இந்த அமைதி ஒப்பந்தத்தின் தற்போதைய முட்டுக்கட்டைகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். 4 மாதங்களாக நீடித்த அமெரிக்கா ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதிய அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் தனது சுவிட்சர்லாந்து பயணத்தை திடீரென ஒத்தி வைத்துள்ளார். வெள்ளை மாளிகை வெளியிட்ட தகவல்களின்படி ஒப்பந்தத்திற்கு பிறகு அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக சுவிட்சர்லாந்துக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் பலர் உயிரிழந்தது பிராந்திய பதற்றத்தை மீண்டும் உயர்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மசூத் பெஷக்சியன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி சமாதான உடன்பாட்டிற்கான 60 நாள் பேச்சுவார்த்தை காலத்தை தொடங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள்: அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது, ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக சுதந்திர கடல் போக்குவரத்தை மீட்டெடுப்பது, ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது, பொருளாதார மற்றும் தடைகள் தொடர்பான எதிர்கால தீர்வுகளுக்கான கட்டமைப்பை உருவாக்குவது. அமெரிக்க நிர்வாகம் இதை போரல்ல பேச்சுவார்த்தையின் வெற்றி என வர்ணித்துள்ளது. கடற்படை முற்றுகை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. போரின் மிகப்பெரிய திருப்புமுனையாக கருதப்பட்ட அமெரிக்க கடற்படை முற்றுகை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமுல்படுத்தப்பட்ட அனைத்து கடல்சார் கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீண்டும் சர்வதேச சந்தையை நோக்கி பயணிக்க முடியும். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோக நெருக்கடி படிப்படியாக குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒப்பந்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க அமெரிக்க போர்க்கப்பல்கள் அப்பகுதியில் தொடர்ந்து இருக்கும் என சென்ட்கோம் தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான மொஹ்சின் ரசாய் இந்த போரை ஈரானின் வரலாற்று சிறப்பு சாதனையாக வர்ணித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் எங்கள் எதிரிகளின் ஆதிக்கத்தை நொறுக்கிவிட்டோம் என குறிப்பிட்டதுடன் போரில் உயிரிழந்த தலைவர்களின் தியாகம் வீணாகாது என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் கலிஃபாப் அமெரிக்க ஒப்பந்தத்தை மீறினால் நசுக்கும் பதிலடி வழங்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஒப்பந்தம் அமலுக்கு வந்தாலும் அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் அது கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. செனட் ஜனநாயக கட்சி தலைவர் சக் ஷூமர் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்து ட்ரம்பின் தவறான முடிவுகள் அமெரிக்காவை பலவீனப்படுத்துகின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் துணை அதிபர் வேன்ஸ் ஒரு பைசா கூட அமெரிக்க பணம் ஈரானுக்கு வழங்கப்படவில்லை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு $300 பில்லியன் உதவி வழங்கப்படுவதாக வெளியாகும் தகவல்களையும் வெள்ளை மாளிகை முழுமையாக மறுத்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சமாக லெபனான் பிரச்சினை உருவெடுத்துள்ளது. அமெரிக்க ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானில் நடைபெறும் இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது. ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் அரசு இதற்கு மறைமுக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேல் ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்க தயங்குகிறது. லெபனான் மற்றும் ஹெஸ்புல்லா தொடர்பான நடவடிக்கைகள் இன்னும் பெரிய சிக்கலாகவே உள்ளன என கூறுகின்றனர். அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளன. இருப்பினும் லெபனானில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடக்க நிலையிலேயே உள்ளன. ஒப்பந்த மீறல் குறித்த பரஸ்பர சந்தேகங்கள் நீடிக்கின்றன. எனவே 112 நாட்கள் நீடித்த இந்த மோதல் உண்மையில் முடிவுக்கு வருமா அல்லது
அல்லது இது வரும் தற்காலிக இடைநிறுத்தமா என்பது அடுத்த 60 நாட்களில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் வெற்றியை பொறுத்தே அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட 14 அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே முடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பர்கன்ஸ்டாக் ரிசார்ட்டில் நடைபெறவிருந்த இந்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இரு நாடுகளும் டிஜிட்டல் முறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு 2 நாட்களே ஆன நிலையில் இந்த அமைதி முயற்சிக்கு இஸ்ரேல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய மிக கடுமையான தாக்குதல்களில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு நிலைமை மோசமடைந்துள்ளதை அடுத்து சுவிட்சர்லாந்திற்கு தனது தூதுக்குழுவை அனுப்புவதை ஈரான் தற்காலிகமாக தள்ளி போட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலின் பாதுகாப்பு தேவைகள் பூர்த்தியாகும் வரை தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு வலயத்தில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறாது என பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தையை வழிநடத்தவிருந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் சுவிட்சர்லாந்து பறப்பதற்காக வாஷிங்டன் விமான நிலையத்தில் தயாராக இருந்தார். அவருடன் செல்ல வேண்டிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் திரண்டிருந்த வேளையில் வியாழக்கிழமை இரவு அவரது பயணம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் ஒருபோதும் எளிமையானதாகவோ அல்லது கணிக்கக்கூடியதாகவோ இருந்ததில்லை என வெள்ளை மாளிகை தனது ஏமாற்றத்தை அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. மத்தியஸ்த நாடான கத்தாரின் நிதியுதவியோடு அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவிருந்தன. ஆனால் சூழல் மாறியதை அடுத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் தனது சுவிட்சர்லாந்து பயணத்தை ரத்து செய்துள்ளார். இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் இந்த ஒப்பந்தத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் தான் ஆக்கிரமித்துள்ள லெபனான் பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. மாநாட்டிற்காக ஆயுத பணிகள் தொடர்வதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சுவிட்சர்லாந்து கூறியுள்ள போதிலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான புதிய திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. உலகமே எதிர்பார்த்த அமெரிக்கா ஈரான் அமைதி உடன்படிக்கை இஸ்ரேலின் தாக்குதலால் இப்போது பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ஈரான் ஒரு பேச்சுவார்த்தையிலும் தோற்றதில்லை. 6 ஆண்டுகளுக்கு முன்புதான் போட்ட ட்வீட்டை செய்தியாளர் சுட்டிக்காட்டியதும் மேடையில் திகைத்து நின்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 உச்சி மாநாட்டில் அரங்கேறிய சுவாரஸ்யமான விவாதம். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர் ஒருவரின் கேள்வியால் சில நொடிகள் நிலைகுலைந்து போன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள பின்னணியில் இந்த விவாதம் எழுந்துள்ளது. தற்போதைய ஈரான் ஒப்பந்தத்தை ட்ரம்ப் தீவிரமாக ஆதரித்து பேசி வரும் வேளையில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவரே எழுதிய ஒரு கருத்து இப்போது அவருக்கே சவாலாக மாறியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பின் போது ஃபாக்ஸ் நியூஸ் செய்தியாளர் பீட்டர் டூசி ட்ரம்பை நோக்கி ஒரு கேள்வியை கணையாக தொடுத்தார். 2020 ஜனவரியில் ஒரு அறிஞர் கூறினார், ஈரான் ஒரு போரில் வென்றதில்லை, ஆனால் ஒரு பேச்சுவார்த்தையில் தோற்றதில்லை என்று. அது பற்றி உங்கள் கருத்து என்ன என கேட்டார். இந்த கூற்றை கேட்ட அதிபர் ட்ரம்ப் சற்றும் யோசிக்காமல் அதை யார் சொன்னது என்று திரும்பி கேட்டார். அதற்கு செய்தியாளர், அதை சொன்னது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் என்று ட்ரம்ப் 2020 எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை நினைவுபடுத்தினார். அதை சொன்னது தன் சொந்த ட்வீட் தான் என்பதை உணர்ந்த ட்ரம்ப் மேடையில் சற்று நேரம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். பின்னர் நிலைமையை சமாளிக்கும் விதமாக, ஓ, இதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று நான் நினைத்தேன் என புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். 2020 ஜனவரி 3 அன்று ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் ஈரான் ஒரு போரில் கூட வெற்றி பெற்றதில்லை, ஆனால் ஒரு பேச்சுவார்த்தையில் கூட தோற்றதில்லை என்று எழுதியிருந்தார். தற்போது அமெரிக்கா ஈரான் இடையே புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கான 60 நாள் கால அவகாசம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த பழைய பதிவு மீண்டும் வைரலாகி வருகிறது. புதன்கிழமை அன்று அமெரிக்காவும் ஈரானும் டிஜிட்டல் முறையில் 14 அம்சங்களை கொண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின்படி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்படும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள் ஈரானிய பகுதிக்கு அருகில் இருக்கும் தனது படைகளை அமெரிக்கா வாபஸ் பெறும். ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய வர்த்தக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து 60 நாட்களுக்கு சர்வதேச வர்த்தக கப்பல்கள் சுங்க கட்டணமின்றி பாதுகாப்பு
பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கும். தற்போது ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தொடர்ந்து வைத்திருக்கலாம் என்றும் ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானின் பேச்சுவார்த்தை திறமையை கிண்டல் செய்த ட்ரம்ப் இன்று அதே ஈரானுடன் அமைதி உடன்படிக்கை செய்திருப்பது சர்வதேச அரசியலில் மிக முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியின் செய்தி தொகுப்பானது நிறைவு பெறுகின்றது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.